இன்றைக்கி 5வது எபிசோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி போலீஸும் சீல் வைக்கிறவங்க வந்து நீங்கள் வீடை காலி பண்ணியாகணும் உடனே அப்படிங்கும்போது, வாங்க காலி பண்ணணும்னு சொல்லி சோழன் வந்து தான் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி இந்த வீடோட சாபனையோட முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ண வைக்கலாம். இப்போ நடேசன் வந்து ஏன் எங்கள் அப்பா கொடுத்த வீடு நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதான் உயிரில் பத்திரமா வைக்க வக்கில்ல, நீ வந்து என்ன பேசுகிற போய் கிளம்பி எல்லாத்தையும் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேக் பண்ணுறாங்க. அப்போ வந்து நிலாவும் கரெக்டாக உள்ளே வராங்க. போலீஸ் வண்டியெல்லாம் பார்த்துட்டு ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, நம்மளை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்கிறாங்க, சமாளிச்சுக்காதமா அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு காலி பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரே ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி இந்த வீட்டில் தான் நிறையா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை பார்க்குற அவங்க பெரியப்பா அவங்க அவங்க அத்தையும் வந்து எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. எங்கள் வீட்டை எங்களுக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப நாளாக இங்கே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ கிளம்புறான்னு சொல்லி இது பண்ணும்போது, இந்த மாதிரி நடேசன் சாப்பிட்றாரு, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, சந்தா வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க, அதுக்கு வந்து இல்லை அங்கே வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, சோழன் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு ரூம் புக் இருக்குது, அங்கே நம்ம புக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது நம்ம நாளைக்கு நைட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் காரில் போகிறாங்க. காரில் போகும்போது எல்லாத்துக்குமே அந்த நினைவுகள் எல்லாம் வந்துட்டு போகுது. அப்போ வந்து அப்புறம் நாங்கள் போயிட்டு ரூம் புக் பண்ணுறாங்க. 2 ரூம் தான் இருக்குன்னு சொல்லி 2 ரூம் புக் பண்ணி, அதில் நிலாவை மட்டும் ஒரு ரூம், மற்றவங்களாம் ஒரு ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. நடேசன் வந்து என் பேலன்ஸ்க்குலாம் இதெல்லாம் ஈட் ஆகுமாடா, என்ன போய் இந்த குடியிருக்குள்ளே போய் அடைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நடேசனுக்கு அந்த ஒரு விஷயம் தான் ஓடிட்டே இருக்குது. அவங்க அப்பா சொன்னாருன்னா, அப்பா சொன்னதுக்கு பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த உயிலை வந்து அவங்க எங்கே இருக்க முடியும், அந்த உயில் தான் அடுத்த வர கான்செப்டாக இருக்கும். இன்றைக்கி எபிசோட் இந்த ரூமோடய முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த உயில் எப்படி கிடச்சிச்சு, இது எப்படி எடுத்து கோர்ட்டில் கொண்டு போகிறாங்க எல்லாமே வந்து இதுக்காக என்ன நடக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நன்றி.